ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு கார பணியாரம் செய்ய போகிறேன். கார பணியாரம் எதுலன்னா கோதுமை மாவு. இதை பாருங்கள், கோதுமை மாவு, கொஞ்சம் ரவை, அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு கொஞ்சம் காய்கறியும் சேர்த்து பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் கோஸு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த பாருங்கள் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து ரெடியாக மாவை கரைச்சி வச்சுக்கிறேன். இனிப்பு பணியாரம் என்ன காய் சேர்க்காத இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து போட்டுக்கலாம். டெய்லி கோதுமை மாவில் சப்பாத்தி, தோசை, சுகர் பேஷண்ட்டுங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு நாளைக்கு கொஞ்சம் மாற்றமாக இருக்கலாமேன்னு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட தேவையில்லை, ஏன்னா கூட காய்கறி சேர்த்துருக்குறோம். அதனால் திட்டமாக உப்பு போட்டு நெய் விருப்பப்படுறவங்க நெய் ஊற்றி கூட இதை ஊற்றிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஊற்றிடலாம். பாருங்க, பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு மாவு எடுத்து இது கூட வாழைப்பழம் போட்டு கரைச்சிருக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சொலையாக இருக்கும். தோட்டத்துலேருந்து ஒரு தார் வெட்டினாங்களா, குட்டி குட்டி பழம், அது ஒரு குட்டி பழம்தான், ஒரு 6-7 பழம் சேர்த்துருக்குறேன். இப்படி கொஞ்சம் குறையாவே ஊற்றி வைப்போம். அது கொஞ்சம் வேகும்போது கொஞ்சம் பெருசாக வரும். சரிங்களா, வேகட்டும். அப்படி வாங்க இதை திருப்பி போட்டுக்கலாம். இது இப்படி ஒரு பணியாரமாக திருப்பி போட்டுக்க வேண்டியது தான். இது கல் நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈடு அப்படி தான் இருக்கும், போக சரியாயிடும். கத்தியால் திருப்பி பார்க்கலாமா? இப்படி ஒரு பணியாரமாக திருப்பி போட்டுக்கணும். நல்லா மெரூனாக வரும். பாருங்கள், ரெண்டாவது ஊற்றி வச்சுட்டோம். இந்த ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சொல்லையா சுடுது, செம்மையாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா பாருங்கள், ஒன்று சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது, நல்லா ஹெல்த்தியானது. உங்களுக்கு என்ன காய் விரும்புகிறீங்களோ அந்த காயை நல்லா வதக்கி மாவில் கொட்டி ஊற்றிடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் பணியாரம் வேணும்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்க்காத விரும்புகிற இட்லி மாவில் கூட ஊற்றலாம். இது ஊற்றி சட்னி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் இனிப்பு போட்டுக்கலாம். இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. இனியும் பாருங்கள் வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.